கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அன்பு கண்மணி மேல ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. இனி என்ன ஆனாலும் சரி, கண்மணியை எங்க என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், அதுக்கு எனக்கு நீங்க என்ன தண்டனைனாலும் கொடுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டா கூட அவளை மன்னிக்க நான் தயாரா இல்லை. ஏன்னா என் மனசை, என் வியாபாரத்தை ஒட்டு மொத்தமா அவ தான் தலைகீழ ஆக்கிட்டா. இனி அவளுக்கு மன்னிப்பும் கிடையாது. இனி என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பொண்ணுக்கு இடமும் கிடையாது. அன்பு இப்படிதான் இருக்க போறேன்னு சொல்லி அன்புவாவே முடிவு எடுக்கிறாங்க. இப்ப நம்ம கண்மணி தேன்மொழி ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா ஸ்கூட்டில ஹாப்பியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அன்பு ஓரம் வர்றத கூட கவனிக்கிறதே கிடையாது. கண்மணி அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இத பாக்குற அன்பு, நான் மட்டும் தான் அவளை நினைச்சு அவளை பிரிஞ்சு இருக்கிறத நினைச்சு அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவளுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லாம இருக்கா. இனி நம்ம மட்டும் எதுக்காக இவளை நினைச்சு கவலைப்படணும், வருத்தப்படணும்? இனி அவளை நினைச்சு எந்த விதமான வருத்தமும் நம்ம படக்கூடாதுன்னு சொல்லி அன்பு கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப கண்மணி கோட்டர்ஸ்க்கு போறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அதுக்கு காவேரி சொல்றாங்க, கண்மணி இப்படி எடுத்தாப்புல கோட்டர்ஸ்க்கு போறது இதெல்லாம் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இங்கே இடியப்ப கடை ஆரம்பிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட எதுக்கடி தேவையில்லாத அங்குன்னு சொல்லி பேசுறாங்க. உடனே ஜீவா நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேமா, ஜீவா கேக்குற மாதிரியே தெரியல. நான் என்னமா பண்ணட்டும்? நம்ம கோட்டர்ஸ்ல தங்குறோம்னா அதுக்கு என்ன வாடகையோ அதை நம்ம கொடுத்துடலாம், நீ கவலைப்படாம இருன்னு சொல்லி கண்மணி சொல்றாங்க. உடனே காவேரி இல்ல அது வந்துன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அம்மா, உன் பொண்ணு மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, யார்கிட்டயும் எந்த ஒரு குடுப்பனும் இல்லாம நான் வச்சுப்பேன், நீ கவலைப்படாத வாமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இப்ப நம்ம தேன்மொழி சரி நீங்க கிளம்புங்க, இந்த இடியப்ப கடையும் இந்த வீட்லயே நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலா பேச, உடனே கண்மணி இங்க பாரு, நீயும் நானும் இந்த மாதிரியா பழகிட்டு இருக்கோம், நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்க எல்லாமே நீயும் தான் இருக்கணும் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட தேன்மொழிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்னையும் ஒரு ஆளா மதிச்சு நீ பாக்குற இடத்துலயும் எனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் நீ பண்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு நல்லா சொல்லி இப்ப தேன்மொழி கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப காவேரி கண்மணி கிட்ட, கண்மணி நீ அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு விஷயத்திலயும் நீ முன்னேறிட்டு வர்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் மனசு முழுக்க ஒரு மாதிரி வருத்தமாவும் இருக்கு. மாப்பிள்ளைய விட்டு பிரிஞ்சு நீ இப்படி முன்னேறி வந்தாலுமே மாப்பிள்ளை கூட நீ சேர்ந்து வாழ்றதுல தாண்டி சந்தோஷமா இருக்குன்றாங்க. அம்மா, இனி அதை பத்தி பேசாதம்மா. உனக்கு ஏமா கொஞ்சம் கூட மான ரோஷம் எதுவுமே இல்லையா? உன்னை எப்படி எல்லாம் அந்த கிளவி பேசினாங்க, அப்படியெல்லாம் பேசிட்டு கூட உன் மாப்பிள்ள உனக்கு சப்போர்ட் பண்ணாம நம்ம கடைய பத்தி நம்ம தெருவுல இடியப்ப விக்கிறவங்கன்ற சொல்லி எப்படி எல்லாம் ஏளனமா பேசினாங்க. எனக்கு இருக்கிற ரோஷம் கூட உனக்கு இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே புரியுது, இருந்தாலும் மாப்பிள்ளை ஏதோ ஒரு கோபத்துல பேசியிருப்பாரு, அதை பெருசுப்படுத்தாம மாப்பிள்ளையும் கூட எப்படியாவது சமாதானம் ஆயிட்டு வாழ பாருன்றாங்க. அம்மா, அதுக்கெல்லாம் பேச்சுக்கு இடமே இல்லை. நான் அப்ப சொன்னதுதான் இப்ப சொல்றேன், இப்ப சொல்றதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். உன்னுடைய மாப்பிள்ளை உன்கிட்ட மன்னிப்பு அவங்க பாட்டியே கேட்க வைக்கணும். பாட்டி மட்டும் மன்னிப்பு கேட்டா பத்தாது, அவரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்கணும். நீங்க தெரு தெருவா இடியாப்பம் விக்கிறவங்க தானே, உங்களுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு மான ரோஷன் சொல்லி உன் மாப்பிள்ளையும் தானே பேசினாரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டாதான் அதுக்கப்புறம் அவரு கூட சேர்ந்து வாழ்றதா இல்ல அவரோட வீட்டுக்கு போறதா இத பத்தி நான் யோசிக்க முடியும்னு சொல்லி கண்மணி ரொம்பவே திமிரா பேசுறாங்க. இதை கேட்டதும் உடனே காவேரி அவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு, அவங்க போயிட்டு நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கறது இதெல்லாம் நடக்குமா கண்மணி? நடக்கலைன்னா இருந்துட்டு போட்டோமா, நான் இப்படியே இருக்கேன், அந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்து நான் என்னத்தை வாங்கி கட்டிக்கிட்டேன். இப்ப சுதந்திர பறவையா சுதந்திரமா எனக்குன்னு ஒரு உலகம், அந்த உலகத்துல நான் பாட்டுக்கு வளர்ச்சி அடையறதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுதாமா, இது எனக்கு ரொம்ப நிம்மதியாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு, இந்த லைஃப் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. மா, நான் ஓடிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்னை இப்படி எல்லாம் பேசி நிப்பாட்டாத. நீ சந்தோஷமா இருந்தாதான் உன்னை பார்த்து நான் சந்தோஷப்பட முடியும், இன்னும் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுன்ற எண்ணமும் நம்பிக்கையும் எனக்கு வரும் நல்லா சொல்லி கண்மணி சொல்றாங்க.
உடனே காவேரி கிட்ட வந்து காவேரியோட தங்கச்சி வந்து, அக்கா கண்மணி தான் இந்த அளவுக்கு விளக்கமா சொல்றா இல்ல, நம்ம கண்மணியும் தப்பு சொல்ல முடியாது. அங்க நடந்த விஷயம் எல்லாமே ரொம்பவே தப்பு. மாப்பிள்ள அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டிருந்தா கண்மணி ஏன் இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுக்க போறா? கண்மணி மேல எனக்கு தெரிஞ்சு எந்த தப்பும் கிடையாது. கண்மணி பண்ண ஒரே ஒரு தப்பு, அந்த பாட்டி வயசானவங்கன்னு பார்க்காம கை ஓங்குனதுதான். அது கூட நான் தப்பு நல்லா சொல்ல மாட்டேன். அந்த சூழ்நிலை அப்படி ஒரு முடிவை கண்மணி எடுக்க வச்ச மாதிரி அந்த கிழவி வந்து பேசிச்சு. எனக்கு என்னவோ மாப்பிளையும் கண்மணியும் பிரிக்கணுன்றதுக்காக தான் அவங்க வேணும்னே பிளான் பண்ண மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே வந்து ஃபீல் ஆகுறாங்க கண்மணி. இத பத்தி பேச வேண்டாம், என் மனசு ஹர்ட் ஆகுதுன்னு தெரியுதுல்ல, இனி இத பத்தி பேசாம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. நாம கெஸ்ட் ஹவுஸ் போறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணணும், வாங்க போகலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெண்ணிலா, அன்பு எப்ப அன்பு என் மனச புரிஞ்சுக்க போறீங்க? கண்மணி உங்களை ஒரு நாய கூட மதிக்காத உங்களை வந்து அவாய்ட் பண்றா. ஆனா இப்ப வரைக்கும் அவ மட்டும்தான் உங்க மனசுக்குள்ள இருக்கா. அப்படி இருக்கும்போது நான் வந்து உங்க மனசுக்குள்ள வர முடியாதா அன்புன்னு சொல்லி ஃபீல் பண்ணி போட்டோவை வச்சு பேசிட்டு இருக்காங்க. இத சிவகாமி பார்த்துட்டு, ஓ உனக்கு இப்படி ஒரு குருட்டு கனவெல்லாம் வேற இருக்கா? இங்க பாருடி, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ வந்து அன்புவை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. இந்த வீட்டுக்கு மருமகனா அது கண்மணி மட்டும்தான். அன்போட பொண்டாட்டினா அதுவும் கண்மணி மட்டும்தான்றாங்க. என்ன ஆண்டி, இந்த வெண்ணிலா யாரு எப்படிப்பட்டவன்னு தெரியாம நீங்களாவே உங்க இஷ்டத்துக்கு ஒரு கதையை கட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் ரொம்பவே கோவப்படுறாங்க சிவகாமி வந்து, இங்க பார், என்னுடைய மகனும் மருமகளும் சில நாய்களோட சதி திட்டத்தினால பிரிஞ்சிருக்காங்க. அதுக்காக ஒட்டுமொத்தமா அவங்க ஒண்ணும் பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, சந்தோஷமா வாழுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க. இத கேட்ட வெண்ணிலா, என்ன ஆண்டி, என்ன வெறுப்பேத்தி பாக்குறீங்களா? நீங்க நினைக்கிறது கொஞ்சம் கூட நடக்காது. இந்த வெண்ணிலா இருக்கிற வரைக்கும் கண்மணி அன்பு திரும்ப சேரவே மாட்டாங்க. அது நடக்கவும் நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் நடக்க விட மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே சேலஞ்சா பண்றாங்க வெண்ணிலா வந்து. இத கேட்ட சிவகாமிக்கு பயங்கரமா கோபம் வருது. இங்க பாருடி, என் பையன் மருமக்க சந்தோஷமா வாழணும்னா நான் யாரனாலும் என்னனாலும் பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு கூட போக தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு சிவகாமி இன்டைரக்டா வெண்ணிலாவை வந்து மீன் பண்ணி சொல்றாங்க. உடனே வெண்ணிலா அதுக்கு சொல்றாங்க, என்ன கொன்னுட்டு கூட நீங்க உங்க பையனையும் மருமகளையும் சேர்க்க வச்சு சந்தோஷமா வாழ வைப்பீங்க அப்படிதானேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா அப்படிதான் சொல்லிட்டு சிவகாமி சொல்ல, உடனே அந்த இடத்துக்கு ராஜேஸ்வரி வராங்க. என்ன வெண்ணிலா, என்ன சிவகாமி ஏதோ சேலஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, விடுங்க பாட்டி. அவங்க ஏதோ ஒரு ஆதங்கத்துல என்கிட்ட அவங்களுடைய கோபத்தை கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்கன்றாங்க. வெண்ணிலா, என்ன விஷயம் சொல்லுமான்னு சொல்லிட்டு இப்ப ராஜசேகர் கேட்க, உடனே வெண்ணிலா வந்து, அவங்க என்ன கொன்னுட்டுனா கூட கண்மணி அன்பு ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பாங்களாம். என்ன ஆனாலும் சரி, அன்புவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். அதனால என் உயிரே போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்றாங்க ஆன்டின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டதுமே ராஜேஸ்வரிவுக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது. ஏண்டி சிவகாமி, உன் மருமக என்னை அசிங்கப்படுத்தி கை ஓங்கி அடிக்க வந்தா, அவளை கேட்க துப்பு இல்ல. இந்நேரத்துக்கு நீ தான் கோவமா அன்பு உன்னுடைய பாட்டி அடிக்க வந்தாளா, அவ அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி நீ அவளை வீட்டை விட்டு துரத்திருக்கணும். ஆனா அது எதுவுமே பண்ணாத என் பேர அன்பு வந்து அந்த வேலையை செஞ்சான். கடைசியில அவனும் வீட்டை விட்டு போயிட்டான். இப்ப நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. இங்க திங்குட்டு அங்க வந்து விசுவாசத்தை காட்டுறியே, இது நியாயமான்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கேட்க, உடனே ராஜசேகர் வந்து, அம்மா இவ எப்பவுமே அப்படிதானே, உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது, உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாமே அவளுக்கு பிடிக்கும். உங்களை அசிங்கப்படுத்துறது இவளுடைய கனவு போல. அதனாலதான் கண்மணி அசிங்கப்படுத்தினல்ல, அத நினைச்சு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறா போல நல்லா சொல்லி ராஜசேகர் பேசிட்டு இருக்காங்க. சிவகாமி வந்து, அத்தை நான் ஒத்துக்கிறேன், கண்மணி வயசு வித்தியாசம் பார்க்காம உங்களை கை ஓங்குனது ரொம்ப பெரிய தப்புதான். ஆனா அதுக்கு முன்னாடி காவேரிய பத்தியும் அவ வளர்ப்பு பத்தியும் நீங்க தப்பா பேசுனீங்களே, அப்ப அதுக்கு பேரு என்ன? ஒருவேளை உங்களை பத்தி உங்க வளர்ப்பை பத்தி தப்பா பேசியிருந்தா உங்க பையனா இருக்கட்டும் இல்ல அன்புவா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன சிவகாமி, வாய் ரொம்பவே ஓவரா போகுது போலன்றாங்க. இல்லத்த, எது நியாயமோ அதை நான் கேக்குறேன்.
நான் கண்மணிக்கும் சப்போர்ட் பண்ணல, உங்களை எதிர்த்தும் நான் பேசல. எது நியாயமா இருக்கோ அத பத்தி தான் பேசுறேன். முட்டாள் பையன் அன்பு அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம, யாரோ நமக்கு விரிக்கிற சதி வலைன்றது தெரியாம கண்மணிய விட்டு விலகி இருக்கான்னு சொல்லி சிவகாமி ஒரு பக்கம் பேச, ராஜசேகர், அம்மா பாத்தீங்களா? என்னதான் இருந்தாலும் மருமகன்னு சொல்லி நீங்க தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுனீங்க. இப்ப என்ன பேசுறான்னு பாத்தீங்களா? எப்படி பேசுறான்னு பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. அத்தை, இத நீங்க எத மனசுல வச்சுக்கிட்டு பண்ணீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க நினைக்கிற விஷயம் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன்னு சொல்லி சிவகாமி பேசிட்டு அங்கிருந்து போறாங்க. உடனே பாட்டிக்கா பயங்கரமா கோபம் வருது. வெண்ணிலா வந்து, பாட்டி பாத்தீங்களா? நமக்கு எதிரி வெளியில எல்லாம் கிடையாது. வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு யோசிக்கும் போது நம்ம போடுற பிளான் எல்லாமே நடக்குமா? அன்பு மனசுல நான் எப்படியாவது இடம் பிடிக்கணும்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி எல்லாம் பண்றேன். ஆனா அன்பு அத திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றாரு. அதே மாதிரி சிவகாமி அத்தை இப்படி எல்லாம் பேசுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அன்புவ நான் கல்யாணம் பண்ணிப்பேனா மாட்டேனான்றதே சந்தேகமா இருக்கு. வெண்ணிலா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன ஆனாலும் சரி, அன்பு உனக்கு தான். அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்குனாலும் இந்த பாட்டி போவேன். இந்த பாட்டி இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியும் எதுக்காகவும் கவலைப்படாம இரு. எல்லாமே நல்லதாவே நடக்கும் நம்புன்னு சொல்றாங்க. பாட்டி, இப்ப வரைக்கும் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையும் அங்கிள் எனக்கு கொடுக்கிற தைரியத்தால மட்டும்தான் இப்ப வரைக்கும் நான் போராடிட்டு இருக்கேன்றாங்க. வெண்ணிலா, அன்போட மனசு மாத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அன்பு முழுக்க முழுக்க கண்மணி மேல உயிரா இருக்கான். ஆனா கண்மணியை ஒட்டு மொத்தமா வெறுக்கணும். அதே மாதிரி நீ அன்போட மனசுல இடம் பிடிக்கணும். அதுக்கு என்ன வழியோ அதை நீ பாருன்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட வந்து ராஜேஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க பாட்டி, என்னால முடிஞ்ச முயற்சி எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு அன்பு மேல உயிரா நான் இருக்கேன். என்ன ஆனாலும் சரி பாட்டி, நான் அன்பு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுவேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றத பார்த்து அந்த கண்மணி ரொம்பவே வெந்து சாகணும். ஒருவேளை பாட்டி அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட்டாவாது அன்பு என் பக்கம் வருவாரான்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போதைக்கு இந்த விஷயத்த பத்தி யோசிக்க வேண்டாம். ஏன்னா கண்மணிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது நம்மளாலன்றது அன்பும் ஈஸியா புரிஞ்சுப்பான். இந்த வீட்ல நமக்கு விசுவாசம் காட்டாத வேற எங்கேயோ வாலாற்றாலே அந்த சிவகாமி, அவளும் புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத தலைவலி பிரச்சனை. ஏற்கனவே நம்மளுடைய ஹோட்டல் வந்து சீல் வச்சிருக்காங்க. அப்புறம் கண்மணிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அது ஊதி பூகாங்கரமா வெடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது. இப்போதைக்கு கண்மணி சுயமரியாதை ஒழுக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ வீரப்பா தெரு தெருவா இடியாப்பம் வித்துட்டு இருக்கா. இப்போதைக்கு அவ உங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆக மாட்டா. அவ்வளோ சீக்கிரம் அன்பும் போயிட்டு கண்மணி கிட்ட சமாதான பேச்செல்லாம் பேச மாட்டா. அப்படி ஒருவேளை அவன் நினைச்சிருந்தா எப்ப வீட்டை விட்டு அவ போனாலோ அப்பவே அன்பு சமாதானமா பேசி கூட்டிட்டு வந்திருக்கணும்ல. அந்த மாதிரி தான் அன்பு பண்ணலையே. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அன்பு வந்து இவ்வளவு சீக்கிரம் கண்மணியை சமாதானம் பண்ண மாட்டான். நீ கவலைப்படாத வெண்ணிலா, நமக்கு ஏகப்பட்ட டைம் இருக்கு. அதை வச்சு அன்போட மனசை மாத்துறதுக்கு என்னால முடிஞ்ச முயற்சி நானும் செய்யறேன். நீயும் ட்ரை பண்ணு. அன்போட மனசு கண்டிப்பா மாறும். கல்லு அடிக்க அடிக்க நகருன்ற மாதிரி எல்லாமே நல்லதாவே நடக்கும். அன்போட மனசு அந்த அளவுக்கு ஒண்ணு இரும்பு கிடையாது. அவன் மனசு மாறுவான். இப்போதைக்கு கண்மணியோட முகத்துல இருக்கான். அவத எப்படியாவது மாத்திடலாம். நீ கவலைப்படாம இருன்னு சொல்லி இப்ப வந்து சிவகாமி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ பாட்டி, நீங்க சொல்றீங்க, உங்க பேச்ச நானும் கேட்டு அன்போட மனச மாத்தலான்ற எண்ணத்துல நான் இருக்கேன். அது நடக்குமா நடக்காதா எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வெண்ணிலா, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ராஜேஸ்வரி பாட்டி வந்து. இப்ப ராஜசேகர் வந்து, இங்க பாரு வெண்ணிலா, என் அம்மா சொல்ற மாதிரி எல்லாம் கேட்டா ஒண்ணுமே நடக்காது. நீ அன்புவை வந்து ட்ரிங்க்குக்கு அடிக்டட் ஆக்கு. அதுக்கப்புறம் அவனால நான் கெட்டு போயிட்டேன்ற ஒரு இமேஜினேஷனா அவனுக்குள்ளே உருவாக்கு. அதுக்கப்புறம் தன்னால கல்யாணம் நடக்கும். அன்பு மனசு மாறும். அதுக்கப்புறம் அன்பு உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்றதெல்லாம் இது நடக்காத காரியம். என்னதான் அன்பு வந்து எனக்கு பிடிக்காத மகனா இருந்தாலும் அவனுடைய வீரப்ப பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்னை ஒரு முறை வெறுத்துட்டானா உன்னை திரும்பி கூட அவன் பார்க்க மாட்டான். நீ என்னாவது பண்ணி அன்புக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா கொடு. ஒரு மாமனாரா இதை நான் சொல்லக்கூடாது. அன்பு மேல நீ உயிரா இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக இந்த விஷயத்த உனக்கு சொல்றேன். அன்புவை குடிக்க வச்சுட்டு அன்புவால நான் கர்வமா இருக்கின்ற ஒரு இமேஜினேஷனை அன்புக்கு உருவாக்கு. தன்னால கண்மணிக்கு விவாகரத்தை நடந்துட்டு
தன்னால உனக்கும் அன்புக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லி ராஜசேகர் வந்து ஐடியா கொடுக்குறாங்க. இதுக்கு வெண்ணிலா என்ன பதில் சொல்ல போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.